நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2700 தாண்டிய நிலையில் கோவை அரசு மருத்துவமனைக்கு வரும் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அருண். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். அதாவது கொரோனா தாக்குதல் என்பது தற்போது முடிவடைந்துள்ள நிலையில அண்மையில கடந்த சில தினங்களாகவே நாடு முழுவதும் கொரோனா பரவல் என்பது மீண்டும் அதிகரிக்க துவங்கி இருக்கிறது. இந்த கொரோனா பரவல் என்பது அதிக அளவிலான பாதிப்புகளை மக்களுக்கு ஏற்படுத்தாது என்ற ஒரு அறிவிப்பு வெளியாகியுள்ள நிலையில பொதுமக்களிடையே கொரோனா மீதான அச்சம் தற்போது வரை நீங்காத சூழல் தான் நிலவி வருகிறது. இந்த நிலையில தமிழகத்திலும் ஓரிரு இடங்கள்ல கொரோனா பரவல் என்பது அதிகரித்து வரக்கூடிய சூழல்ல கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உள்ளே வரும் அனைவரும் முகக்கவசமான மாஸ்க் அணிந்துதான் வர வேண்டும் என்ற ஒரு உத்தரவானது மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் இன்று காலை கோவை அரசு மருத்துவமனைக்கு வரக்கூடிய அனைவரும் முகக்கவசம் அணிந்த பிறகே உள்ளே வர வேண்டும் என்று மருத்துவமனை தரப்பிலிருந்து அறிவுறுத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில இங்கு வரக்கூடிய அனைத்து பொதுமக்கள் மற்றும் நோயாளிகளின் உறவினர்கள் என அனைத்து தரப்பினருமே மாஸ்க் அணிந்துதான் உள்ளே வருகின்றனர். அதே போன்று மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள் என அனைவருமே முகக்கவசம் அணிந்துதான் தற்போது வருகின்றனர். குறிப்பாக கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் கொரோனா பரவல் என்பது தற்போது வரை இல்லை எனவும், இருந்தாலும் வேறு யாரேனும் வெளி மாவட்டங்களிலிருந்தும் கோவை அரசு மருத்துவமனைக்கு வந்து செல்லக்கூடிய சூழல்ல யாரேனும் பாதிப்புக்கு உள்ளாகி வரும் பட்சத்துல மற்றவர்களுக்கும் பரவக்கூடாது என்ற முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கையின் அடிப்படையிலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும், யார் வந்தாலும் முகக்கவசம் அணிந்த பிறகே உள்ளே வர வேண்டும் என்றும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிர்வாகமானது தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி அருண்.